அம்மான் யூனிவர்சிட்டி ஸ்கூடாய் ஜேபியிலிருந்து மீண்டுமாக இந்த இரண்டாவது பதிவு. ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரியவர்கள் வாலிபர்கள் என்று சொல்லிட்டு ஒரு குழுவினர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் போயிட்டு அவங்க கொண்டு போன அந்த ஒளிப்பொருக்கியின் மூலியமாக இசைக்கருவிகள் மூலியமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவையெல்லாம் வைத்து விட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரை பாடி துதித்து அந்த ஒளிப்பெருக்கியின் மூலியமாக ஒளி வாங்கி கொண்டு அவங்க பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த பொழுது அங்கே ஒரு சில அந்த கிராமத்து ஜனங்களெல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்க பாடுறது துதிக்கிறது அவங்களுக்கும் கரங்களை தட்டி அப்படியே ரசித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சில வாலிபர்கள் இவங்க பாடிக்கொண்டிருக்கும்போது இவங்களோட இசைக்கருவிகளை பிடுங்கி உடைத்து போடுறாங்க. அவங்களோட அந்த ஒளிப்பெருக்கி சாதனங்களை எல்லாம் பிடித்து எல்லாத்தையும் உடைச்சி போட்டுட்டு இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுவிசேஷ குழுவினர் இந்த வாலிபர்கள் இப்படி செய்ததை பார்த்து கொஞ்சமும் பயப்படாமல் மனம் தளராமல் அவங்க என்ன செய்கிறாங்க, எத்தனை பேரும் யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தனை பேரும் பெரியவர்கள் வாலிபர்கள்லாம் முழங்கால் போட்டுட்டு 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பாடிக்கிட்டே துதிச்சுக்கிட்டே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி ஜெபிக்கும் போது அந்த வாலிபர்கள் இன்னும் மூர்க்கமாகி அவர்களை துன்புறுத்தும்படியாக அவங்க என்ன செய்கிறாங்க, சில பொருட்களெல்லாம் பொறுக்கி போட்டு இவங்களை இந்த இடத்துல இப்படி நெருப்பு வச்சு எரிக்கணும்னு சொல்லி அவங்க முற்பட்ட பொழுது அந்த கிராமத்து தலைவனும் அங்கே உள்ள சில கிராமத்து மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. ஓடி அந்த வாலிபர்களை பிடித்து நன்றாக அடின்னு அடிக்கிறாங்க. அந்த வாலிபர்களை அடித்து அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க பாடிக்கிறாங்க, அவங்க கடவுளை அவங்க துதிக்கிறாங்க. உனக்கு ஏன் வந்தது, ஏன் நீ அவங்கள துன்புறுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த வாலிபர்களை நன்றாக அடித்தோன்னா அந்த வாலிபர்களெல்லாம் அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறாங்க. இந்த சுவிசேஷ குழுவினர் அப்படியே முழங்கால நின்று கர்த்தரை பாடி அப்படியே துதித்து அவங்க ஜெபிக்க அந்த இடம் முழுவதும் ஒரு தெய்வீக வல்லமை அந்த இடம் நிரப்புகிறது. அந்த இடத்துல அந்த கிராமத்து தலைவர் மற்ற எல்லாரும் அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவருங்க அடி வாங்கிட்டும் கர்த்தரை கடவுளை விடாமல் அப்படியே பிடித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் அந்த கிராமத்தில் உள்ள அந்த தலைவன் எல்லாரும் அப்படியே அவங்களோட கூட நின்று எல்லாரும் தங்களை அறியாமலே கரங்களை உயர்த்திட்டு சோத்திரம் சொல்ல ஆரம்பித்து விட்டாங்க. அந்த இடம் முழுவதும் தெய்வ வல்லமையினால் நிரப்பப்பட்டது. அந்த இடத்துல அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதற்கப்புறம் இந்த சுவிசேஷ பணி செய்தவர்கள் அந்த இடத்துலையே ஊழியத்தை ஆரம்பித்து அந்த இடத்துலையே ஒரு திருச்சபையை கட்டி அந்த கிராமத்தில் அநேக மக்கள் தங்கள் பக்கம் தங்களுடைய ஆலயத்திற்கு ஆராதிக்கும்படியான அற்புத அதிசயங்களை ஆண்டவர் ஆகிய தேவன் அங்கு செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இதோ நீ தொடர்ந்து பிடித்து கொள்ளும் பொழுது உனக்கு அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். சிங்கக்கவியில் போட்ட தானியேல் எப்படி கர்த்தரை நோக்கி ஜெபித்தாரோ, நெருப்பு குழியில் போட்ட சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்தாங்களோ அப்பொழுது தேவன் இறங்கினது போல இந்த சுவிசேஷ குழுவினரும் உபத்திரம் வந்த பொழுது கூட கர்த்தரை விடாமல் துதித்த பொழுது தேவனுடைய பாதுகாப்பின் கரம் அவர்கள் மேலே இருந்தது. ஜெபம் செய்வோமா? நித்தம் நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நன்றியோடு கூட சோதரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். இதோ இவருடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காய் உபத்திரவத்தின் மத்தியிலும் உம்மை விடாமல் பற்றி கொண்டு உமக்காய் துதித்து ஆண்டவரை ஜெபித்த பொழுது அந்த கிராமமே ரட்சிக்கப்பட வழி செய்ததற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே. ஆமேன்.